தம்பி 400 செருப்பு வாங்கிட்டு அதை 300 விற்றா லாபமா நஷ்டமா? லாபம் தான். ஏன்னா நம்ம போட்டு யூஸ் பண்ணிட்டு விற்றா 400 போடுற எல்லாம் கிடையாதுடா. நஷ்டம் நஷ்டம்தான். ஆனால் லாபம்டா. 400 செருப்பு வாங்கிட்டு அதை 300 விற்றா லாபமா நஷ்டமா? நஷ்டம் தான். கொஸ்டின் நல்லா பாரு. 400 செருப்பு வாங்கிட்டு அதை 300 விற்றா லாபமா நஷ்டமா? அது விற்கவே முடியாது, நம்ம தானே வாங்கணும். நல்லா வர்ற கொஸ்டின்ல ஆன்சர் இருக்குடா. 400 செருப்பு வாங்கிட்டு அதை 300 விற்றா லாபமா நஷ்டமா? நஷ்டம் தானே. கண்டுபிடிச்சியா? நீ கண்டுபிடிச்சிருக்க. நல்லா பாடுறா தம்பி. 400 செருப்பு வாங்கிட்டு அதை 300 விற்றா லாபமா நஷ்டமா? தெரியல. இதுக்கு மேலேயும் சொல்ல முடியாதுண்ணா. நான் தெளிவாக தானே சொல்கிறேன். உனக்கு மட்டும்தான் சொந்தமானது, ஆனால் உன்னைய தவிர மற்றவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. என்னவா இருக்கும்? என்னவா இருக்குன்னா அது பொருளானா? அப்படி நான் சொல்ல மாட்டேன்ல, அது நீ தான் கண்டுபிடிக்கணும். நல்லா யோசிச்சு பாடுறா. உனக்கு மட்டும்தான் சொந்தமானது, ஆனால் உன்னை தவிர மற்றவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. உனக்கு சொந்தமானது, ஆனால் உன்னை தவிர மற்றவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் கேள்வி. சொந்தமானது கார் பைக்குன்றது உன்னைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். மற்றவங்க தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்களா? தெரிலண்ணா. இல்லையா? தினம் தானே யூஸ் பண்ணுவாங்க. நல்லா வச்சு பாரு. உங்களுக்கு தான் சொந்தமானது. விரல எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேனா? நீ தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு சொந்தமானது, ஆனால் உங்களை தவிர மற்றவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நாங்களும் அவங்களோட யூஸ் பண்ணுவோம். நீயும் யூஸ் பண்ணுவேன், நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க. மற்றவங்கள தான் மற்றவங்க உங்களது இதை யூஸ் பண்ணுவாங்க. தெரியலையா? ரொம்பலாம் யோசிக்க கூடாது. ரொம்ப யோசிச்சனா ஆன்சர் தப்பாயிரும்டா. நான் கேட்கறது ஃபுல்லாவே இவ்வளோதான் யோசிக்கணும். இவ்வளோ யோசிச்சனா ஆன்சர் தப்பாயிரும். உனக்கு சொந்தமானது, ஆனால் உன்னை தவிர அதிகமாக மற்றவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. தெரியலையா? சரி விட்டு.